ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது லைவில் வந்து முத்துக்குமாரோடைய அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அப்பா அம்மா உள்ளே வந்தாங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எப்படி இருக்கும், ஒரு இன்னசென்ட்டான அப்பா அம்மா அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுத்தமாக வன்மமே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வன்மத்தை வந்துட்டு பாம்பு மாதிரி கொத்திட்டு போயிட்டாங்க. இவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு மரணடியாக இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனையும் மஞ்சரியும் வந்துட்டு ரயானோட அக்கா வந்து அவ்வளோ பேசிட்டு போனாங்க. ரயானுக்கு அது பிடிக்கல, ரொம்ப ஃபீல் பண்ணார், சாரிலாம் கேட்டார். ஆனால் இங்கே உண்மையிலேயே ஒருத்தர் வந்துட்டு தன் மகனை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, கொரியன் பேக்கரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அவர் சிரிக்கிறார். யார்? முத்துக்குமார் சிரிக்கிறார். ஷாக்கில் ஆகலை. ஏன்னா அவருக்கு தெரியும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை அவர் அப்படியே ஆப்போசிட் இருக்கிற விஷால் வந்து எப்படி தெரியாமல் நடிக்கிறார். இவர் கையை காமிக்கிறார், அந்த மண்டபத்தில் இருக்கிற கொண்டையை காமிக்கிறார். ஏய் இந்த கொண்டையை வச்சு சொன்னால அதை சொல்கிறாங்கடா அப்படின்னு அதை கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்கிறார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார். என்னென்னா 5 நிமிஷம் அம்மா மட்டும் பேசணும், முத்துக்குமார் வாயை திறக்கவே கூடாது. அது முடிஞ்சதுக்கப்புறமா போய் பேசினார். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கண் கலங்கரமாக இருந்துச்சு அவரோட வார்த்தைகள். முதல்ல வந்துட்டு நன்றி சொன்னார் எல்லாருக்கும். இங்கே எங்களுக்குள்ளே எந்த பொறாமையும் கிடையாது, போட்டியும் கிடையாது, கோவமும் கிடையாது. எல்லோரும் நாங்கள் விளையாடுவோம். அந்த நேரத்தை வரைக்கும் தான் கோவங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் யாரும் வன்மத்தெல்லாம் இது பண்ணுறது இல்லைன்னு அப்படியே மனதார சொல்கிறார். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வன்மம் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் அவர் வந்து அதை வந்து சூப்பராக பெருமையாக சொல்கிறார். நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து எதுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு எப்பயுமே அதை அந்த மாதிரி தான் நம்ம முத்துக்குமார் பேசுவார், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நன்றி சொல்கிறார் ஒரு 3 பேருக்குன்னு. அம்மா மாதிரி இது வரைக்கும் எங்கள் கூடயே இருந்த பிக் பாஸ்க்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டார். இதாண்டா சான்ஸு, பிக் பாஸ் நம்மக்கிட்ட முதல் மாதிரி பேச மாட்டாரு, ஒரு பிட்டை போட்டார் போல இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு அப்பா மாதிரி எங்களை ஒரு வாரமும் எங்கள் கிட்டே இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே அழகாக சொல்லி செதுக்கிற விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, மூணாவது வந்துட்டு எல்லாருக்குமே எங்களுக்கு இப்போதைக்கு பெரிய சாமி மாதிரி இருக்கிறது வந்து ஓட்டு போடுற மக்கள் தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் சொல்லி அதுக்கப்புறம் கூடவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண அவங்க அம்மா பற்றி. தன்னம்பிக்கையும் வைராகியமும் இருக்கிற இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா முத்துக்குமாரன் மாதிரி இருக்கிற முட்டாப்பைய கூட வந்து புத்திசாலியாக மாறலாம். அதை எங்கள் அம்மா அப்பா செஞ்சாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க எல்லாமே என் பையனுக்கு சாமி தான் கொடுத்துச்சின்னு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என் சாமி இந்த என் முன்னாடி உட்காந்துருக்க இது 2 தான். இவங்க 2 பேர் தான் என்னோடய சாமி. பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி கூட ஒரு நன்றியும் சொன்னார். என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பாவை நான் இங்கே இவ்வளோ பேர் கோடி பேர் பார்க்குற இடத்துல நான் கொண்டு வர நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவளுக்கு ஒன்றும் தெரியாது அது இதுன்னு. ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் எங்கள் அம்மாவை காமிச்சதில் எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லும்போது அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் பேசுகிறத வந்துட்டு யாருமே என்னை மதிக்கவே மாட்டாங்க, என்னை வந்து உதாசீனப்படுத்துவாங்க, அவள் கிடக்கிற லூசுன்னு. ஆனால் இப்போ என்னை வந்துட்டு நீங்கள் வந்து முத்துக்குமாரோட அம்மாவா அப்படின்னு சொல்லி செல்ஃபிலாம் எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு சொன்னதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கூடவே லாஸ்ட்டாக பற்றின ஒரு விஷயத்த சொன்னார், அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. அதையே அவர் சொல்லாமல் போயிட்டார். அப்போ தீபக் தான் ஞாபகப்படுத்துகிறார். என்னென்னா, அம்மா இதுதாம்மா அண்ணா, என்னை நீ எவ்வளோ இதுவும் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன், நீ பார்த்துருக்க மாட்டேன், நான் அழுது பார்த்துருக்க மாட்டேன். இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ எல்லாத்தையுமே நீ பார்த்துட்டேன், இதுதாம்மாண்ணா என்னை உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார் பாருங்க. அப்பா செமையாச்சு. அவங்க வேற என்னையா அப்படி கேட்குற, வாடா ராசா அடாடாடா வேறு மாதிரி கூடவே ஒரு பாயிண்ட் வச்சார். ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் டென்ஷன் ஆகிட்டு உங்கள் பின்னாடி உங்களுக்காக ராத்திரி பகல 500 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் இப்படி அசால்ட்டாக போடுறதுக்கா அப்படின்ற கேட்டுருப்பார். அந்த விஷயத்தை அங்கே வச்சார். செமையாக இருந்துச்சு. அந்த 500 பேருக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கேட்டு இந்த பக்கம் மஞ்சரி ஒரு பக்கம் அழுகுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் கேமு. ஒரு ஹெல்த்தியான கேம், ஒரு பாசிட்டிவான ஒரு கேம். சும்மா வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு இன்னத்தை கட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கிடைக்கிற சான்ஸு கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர், ஒரு அன்பான மனிதர், நான் வந்துட்டு மற்றவங்களோட சிறந்தவன்றதை காமிச்சிட்டே இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து ஒரு கேமுக்காக ஒரு நடிப்புக்காக கூட செய்ய மாட்டாங்க ஒரு சில பேர். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.